தேங்காய் எண்ணெயில சின்ன வெங்காயமும் பூண்டு மட்டும் இடிச்சு சேர்த்து பெப்பர் போட்டு பண்ண மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைங்க செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நான் இன்னைக்கு 2 பேக்கெட் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். பெருசா இருந்தா 4 கட் பண்ணிக்கோங்க, சின்னதா இருந்தா 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கலாங்க, சின்ன பல் பூண்டு. இது ரெண்டையும் தனித்தனியா அம்மியில இடிச்சு எடுத்துக்கோங்க. அம்மி இல்லைன்னா உங்களுக்கு மிக்சியில ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கோங்க, தண்ணி ஊத்தாம தனித்தனியா. ஒரு அடி கனமான கடாயில ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இடிச்சு சின்ன வெங்காயத்தை முதல்ல போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. நான் இன்னைக்கு அம்மியில இடிக்கலைங்க, மிக்சியில தான் ட்ரையா பொடிச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ப்ரௌனா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்திக்கலாம். இதுக்கு இஞ்சி மத்த எந்த மசாலாவும் சேர்க்கறது இல்லைங்க. சிம்ல வச்சு அப்பப்ப கலந்து விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலா பாத்தீங்கன்னா இந்த கலர்ல ப்ரௌன் கலர் ஆகணும், டார்க் ப்ரௌன். இதோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூம் பீசஸ் சேர்த்திக்கலாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா இலை காளான்லயும் செய்யலாம். இப்போதைக்கு உப்போ இல்ல பெப்பர் தூளோ எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இப்பவே நம்ம உப்பெல்லாம் போட்டோம்னா அளவு பார்த்துட்டு கொஞ்சம் அதிகமா போட்டுருவோங்க. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூமோட அளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு. அதே மாதிரி அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்க தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளுக்கு பதிலா. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. மஷ்ரூம்லயே தண்ணி நிறைய விடும், இருந்தாலும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷங்க நடுவுல 2-3 தடவை எடுத்து கொஞ்சம் ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இதே மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தின தண்ணி முழுவதுமா வத்தி இருக்குங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன்லயே வச்சுட்டு அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. இது நல்லா இன்னும் அந்த இரும்பு கடாய் வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுமோ அந்த அளவுக்கு சிம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா பாருங்க, இதுதான் கடைசி ஸ்டேஜ். இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது, அந்த வெங்காயம் மஷ்ரூம் எல்லாமே சேர்ந்து இருக்குங்க, தனித்தனியா இல்லாம. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கலரும் நல்லா பிளாக்கா கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை பச்சையா சேர்க்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி பச்சையா சேர்த்துக்கலாம். இது கூட சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேங்காய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிருங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிரும். சூப்பரா ரெடி ஆச்சு. எத்தனை மஷ்ரூம் போட்டோம், நமக்கு எவ்வளோண்டு ஆயிருக்கு பாருங்க. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.